இது 2 பேர் தான் உங்களுக்கு சாப்பாடு படிச்சிருக்காங்க. இந்த ஒரு சித்தர், அது பாறையிலேயே சித்தர் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. சரவணா சித்தர் சரவணா சரணா பாம் சரணா இரு 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 விட விடாத விடாத. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த மலை கோயிலுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் இருக்க காளஹஸ்தி கோயில் எல்லாருக்கும் தெரியும். அந்த காளஹஸ்தி கோயிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் ஒரு மலை கோயில் சொல்ல முடியாது, ஒரு காட்டு கோயில். அந்த காட்டு கோயில் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் நான் காட்டியிருப்பேன். என்ட்ரன்ஸ் நான் பாதியில் ஏற்றேன், நான் க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால் ஏற்றேன். சரி பாதியில் தான் இருக்கேன். முடிச்சில் கண்டிப்பாக நான் என்ட்ரன்ஸ் எடுத்து நான் போகிறேன். சரிங்களா? இப்போ வாங்க மேலே ஏறலாம். நம்ம கூட எப்போவுமே வந்து பைரவர், எப்போவுமே எல்லா வீட்லேயும் பைரவர் இருக்காரு. இந்த வீட்லேயும் வந்துருக்காரு. வாங்க கீழே ஏறலாம். சரவணா, நம்ம எந்த பேர் போனாலும் ஃப்ரெண்டில் ஒரு நாய் நாய் வருது. அப்போ சொல்ல மாட்டேன். இது கீழே ஒரு சின்ன கோயில் தான் புதுசாக கட்டியிருக்காங்க. சின்ன சிவன் கோயில் தான் அது இதாக கட்டியிருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன அருவி ஒன்று ஓடுது. அதையும் நான் காட்டுறேன், அதையும் பாரு. ஃபஸ்ட்டு டைம் ஆகிடுச்சு, காட்டு உள்ள போகிறது கொஞ்சம் சீக்கிரம் போய்ட்டோம்ல. ஆல்ரெடி என் காட்டு வீடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் போயிருப்பேன். டிபி கோட்டா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடி இருப்பேன். உள்ளே போயிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி இருந்திருப்பேன். இந்த வாட்டி கரெக்டாக எடுக்கணும்ல, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும். வாங்க போகலாம், டைம் ஆச்சு. இங்கேருந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்கா? ஓகே, நம்ம ஏறலாம். எங்கே ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து ஒரு ஐயா வராரு. சென்னையிலேருந்து ஒரு 135 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் இருக்கும். வந்துட்டோம். ஐயா, கோயில் திறந்துருக்கா? மூடிட்டாங்களா? சாமி பார்க்கலாம், வெளியிருந்து பார்க்கலாம்ல? சரிங்க. சரியா. இன்னும் கொஞ்சம் மேலே பார்த்து தான் கோயில் தெரியுமா? சரி, நம்ம சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரலாம். சின்ன மலை தான் சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவே ஆச்சு. சின்னதாக இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, இங்கே உட்காந்துக்கலாம் முடியுது. ஆனால் நமக்கு உட்கார டைம் இல்லை. நம்ம கிளம்பிடலாம். நல்லாயிருக்கு, நல்லா இருக்குது. உட்காரத்துக்கு நல்லா இருக்குது. எங்கே பார்த்து சமைச்சு காற்று வருதுல்ல. பார்த்தீங்கன்னா ஏறி வந்த உடனே, மலையிலேருந்து ஏறி வந்தோடனே சின்ன ஒரு மண்டபம் மாரி இருக்குது. அந்த மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, சரி காட்டுறேன். இந்த மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சின்ன கோயில் தெரியுதா? ஜூம் பண்ணுறாருங்க, தெரியுதுங்களா? அந்த கோயில் தான் இப்போ போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். அப்படியே மண்டபத்துலேருந்து ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு நடுக்க ஒரு வழி போகுது. இந்த படியில் தான் நம்ம போகணும். இந்த படியில் நம்ம போயிடலாம். வேறு லெவலில் இருக்குது. அந்த அடர்ந்த இது இல்லை, அந்த அந்த காடு மாரி இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம வந்து போகிறோம். அப்படியே போகலாம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா தெரியல, சைலண்டாக அமைதியாக இருக்குது. இதுவும் ஒரு சிவன் கோயில் தான்.
வாங்க நம்ம சீக்கிரமாக போய் பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? அந்த படியிலேருந்து இறங்கி வந்துட்டோம். இப்போது இந்த படி பாயத்தில் போட்டிருக்காங்க. சைட்லேயே வேறு லெவலில் இருக்குல்ல? வெயில் லெவலில் தெரில. ஓகே, படி இருக்குது, நம்ம சீக்கிரமாக நடப்போம். வந்துட்டோம். ஒரு சைலண்டாக இருக்குல்ல? கொஞ்சம் தான் படி இருக்குது, இதுக்கப்புறம் படி இல்லை. இதுக்கப்புறம் படி இல்லை. அந்த அந்த படியிலேருந்து தாண்டி அந்த படியிலேருந்து வந்துட்டால் அப்புறம் இங்கே படி எதுவுமே இல்லை. அந்த படி இருக்குல்ல, அந்த படியிலேருந்து ஏறி வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படி இல்லை, இதுதான் இருக்குது. இந்த இது மாதிரி தான் இருக்குது. அந்த படியை தாண்டிட்டு வந்தீங்கன்னா செம்ம டயர்டாக இருக்குது. பைக் ஓட்டின்னு வந்தேன்னா ஒரு என்ன சொல்கிறது, சென்னையிலேருந்து பைக் ஓட்டினா எப்போவுமே பைக்கில் தான் போய் பைக்கில் தான் வருவேன். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தெரில. சரி, ஓகே வாங்க போகலாம். எடுத்துடலாம். ஓகே, நம்ம பாதில் வந்துட்டோம். சரி, இறங்கி வந்தாச்சு. இப்போ சரவணன் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. படி இறங்கி வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படியே இல்லை, தண்ணி தான் போகுது. அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு கோயில் சொன்னல, ஃப்ரண்ட்டில் ஒரு கோயில் சொல்லியிருந்தேன்ல, அந்த கோயிலேருந்து இந்த அருவி போய் தான் காட்டுறேன். ஏன்னா டைமில் சொல்லிட்டு தான் காட்ட முடியல. கண்டிப்பாக நான் எடுத்து காட்டுறேன். இப்போது நல்லா இருக்கு. யாருமே இல்லை, ரெண்டாக இருக்கு. ரெண்டு கோயில் இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே ஒரு கோயில் இருக்குது. நீ ஃபஸ்ட்டு இங்கே போய்ட்டு சிவன் கோயில். இங்கே இது இல்லாமா? அந்த பக்கம் வழி இருக்குது. ஆனால் இந்த பக்கம் தான் இது போட்டிருக்காங்க. இது சின்னதாக ஒரு மூங்கிலே அந்த இது மாதிரி பாலம் பண்ணியிருக்காங்க. சரி, அங்கே ஒரு வழி போகுதுல்ல, அந்த பாயை தாண்டி வழி வந்தீங்கன்னா மூங்கில் போகிற வழி நினைக்கிறேன். இதுதான் போகிற வழியில் கரெக்டாக லைட்லாம் போட்டிருக்காங்க. லைட்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதான் போகிற வழியாக இருக்கும். ரெண்டு சைடுமே மூங்கில் மரம் தான் இருக்குது. நிறைய மூங்கில் மரம் தான் இருக்குது ரெண்டு சைடுமே. யாருமே இல்லையா உள்ள? நானும் சரணம் மட்டும் தான் வந்துருக்கோம். வேறு யாருமே உள்ளே இல்லை, யாருமே இல்லை. புதுசாக ஐயரும் சொல்லிட்டு போயிட்டாரு யாரும் இல்லை சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாமி வந்தார், அவரும் சொல்லிட்டு போனார் யாருமே இல்லை சொல்லிட்டு. அதையும் பார்த்துருக்கீங்களா? அதுதான் கொஞ்சம் தான் அந்த அதுக்கப்புறம் திருப்பி படி வருது. நீங்கள் வாங்க போகலாம். செம்ம சைலண்டாக இருக்குது. நடந்து போகிறதுக்கு சரணம் போகிறதுக்கு கொஞ்சம் புரியுது. காலைல கோயில் வந்து 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் திறந்துருப்பாங்களாம். நாங்கள் வரது லேட் ஆயிடுச்சுல்ல, தெரியுதா? நம்ம நம்ம வந்த மண்டபம் தெரியுதா? அந்த மண்டபம் தெரியுதா? அந்த மண்டபத்துலேருந்து தாண்டி தான் வந்திருக்கோம். வாங்க அப்படியே சீக்கிரம் போகலாம். இதில் 3 சிவன் கோயில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு சிவன் கோயில் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. அதான் அது அருவி பக்கத்தில் இருக்குது. நம்ம இப்போ போகிறோம்ல, இதுதான் ரொம்ப பழமையான கோயில் சொல்கிறாங்க. சரி, இதை பார்த்துடலாம். எதிர்வு இல்லை. ஈவினிங் டைமில் மணி கரெக்டாக 3 ஆகுது. ஈவினிங் டைமில் அதனால் எதிர்வு பயங்கரமாக இருக்குது. நினைக்கிறேன் அதான்
பயங்கரமாக மூச்சு வாங்குது ஏறுனது. வந்துட்டோம் இல்லையே, வந்துட்டோம். கிட்ட தான் இருக்குது. அங்கேருந்து நடந்து வந்து அது இருக்கா. இல்லை வந்துட்டோம். ஓகே, நம்ம கிட்ட போய் காட்டுறோன்னு நிமிஷங்க. சரி பார்த்துட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்சளவு தான் நடந்து வந்தேனே. ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர மூச்சு வாங்குது. எதிரி எல்லாரும் பயங்கர மாட்டேங்குது. ஓகே வந்தாச்சு. அடுத்த கிட்ட போய் சாமியை காட்டிடுறேன். அப்படியே வாங்க போய் பார்க்கலாம். வந்துட்டோம். ஆனால் சாமியை மூடி வச்சுருக்காங்க. இந்தி இருக்குது. யாருமே இல்லை. செம்ம சைலண்டாக இருக்குல்ல. பின் ட்ராப் சைலண்டாக இருக்குது. ஸ்வர்ணாம்பிகா, ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகா தேவ ஸ்ரீ லிங்கேஸ்வர சுவாமி ஆலயம். சாமியை பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், சாமி வந்து மூடி வச்சுருக்காங்க. லேட்டாக வந்துட்டோம்ல, நல்லா மூடி வச்சுருக்காங்க. திருப்பி முடிச்சிருக்காங்க. ஓகே, யாருமே இல்லை. 2 பேர் தான் இருக்கும். சைடில் கோவில் சைடில் என்ன இருக்குது, சைடில் அப்படியே சுற்றுன்னு அதெல்லாம் சைடில் எதுவுமே இல்லை. யாருமே இல்லைங்க. செம்ம சைலண்டாக இருக்குது. இங்கே ஏதோ ஒரு வீடு இருக்குது, சின்னதாக தண்ணி இருக்குது. ஓகே, இது பக்கத்தில் ஒரு சைடில் ஒரு வழி போகுதுல்ல, இந்த வழி இருக்குல்ல, இந்த வழியாக ஒரு கோயில் இருக்குது. இப்போ இந்த வழியாக கோயிலுக்கு போகிறோம். சரியா, இதுதான் அந்த நம்ம பார்க்க வந்த பழமையான சிவன் கோயில் தான். இப்போ நம்ம அதே வழி பார்த்திங்கன்னா இந்த வழியில் ஒரு வழி இருக்குல்ல, இந்த வழியில் வந்து ஒரு கோயில் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ கீழே சொன்னேன் விடத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது போகிற வழி இருக்குல்ல, இந்த போகிற வழி இருக்குல்ல, அந்த சாமி பார்க்க முடியல. பட் இருந்தாலும் இந்த சைடு ஒரு பாதை போகுது. இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 கோயில் இருக்குது. 3மே சிவன் கோயில் தான். என்ட்ரன்ஸில் ஒரு கோயில் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. அது சின்ன அருவி பக்கத்தில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு போஸ்டரில் காட்டுறேன். ஏன்னா அந்த கோயில் சீக்கிரமாக சாத்திரம் சொல்லிட்டு சீக்கிரமாக ஏறினேன். ஆனால் பார்த்தா எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஐயர் நடந்து வர்றாரு. என்ன பண்ணுறது, கேட்டதுக்கு மூடி இருக்குது அப்படின்னாரு. சரி ஓகே, இது இந்த கோயில் பார்த்துட்டு உள்ளே பார்த்துட்டு சைடில் ஒரு கோயில் இருக்குது, அதை பார்த்துலாம். நாங்கள் சரி அதை போகலாம். அதையும் போய் நம்ம பார்த்துடலாம். போட்டு வந்துடலாம், திருப்பி வந்துருக்கலாம்ல. சரி பரவாயில்லவா. ஆனால் யாருமே இல்லை, சைலண்டாக இருக்குது. அப்படியே வாங்க கிட்ட போகிறேன். ஒரு சின்ன ஒரு அருவி ஒன்று போகுது. ஏய் 2 வழி போகுதே. இருக்குல்ல, வந்துட்டோம். இந்த ரெண்டாவது கோயில் 3வது கோயிலுக்கும் வந்துட்டோம். இந்த இருக்கா 3வது கோயிலுக்கும் வந்துட்டோம். இதுவும் புதுசாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கட்டியிருக்காங்க. இது புதுசாக கட்டியிருக்காங்க. அமைதியாக இருக்குது. இது புதுசாக கட்டியிருக்காங்க. அரிய சவுண்டு கேட்குதா? இதுவும் இந்த கோயில் புதுசாக கட்டியிருக்காங்க. இது அது பார்த்துட்டு வந்து இது பார்க்கலாம். அருவி போகுது, அதை அப்புறம் காட்டுறேன். இந்த கோயில் காட்டிடுறேன். அந்த கோயில் பார்த்துட்டு அப்படியே இந்த கோயில் பார்க்கலாங்க. சரவணா, சித்தர் சரவணா, பாம்பு சரணா.
இரு 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 விடாத பயப்படாத பயப்படாத பாம்பு. உள்ளே இருக்கு சார்ண்ணா. ஒரு பார்த்தீங்களா பாம்பு? பயப்படாதல. சித்தர் கோயில் சார். இல்லை அஜி. இப்போ நான் அந்த கோயில் பார்த்தல மூஞ்சி ஏற்றிச்சுரா. ஓகே, இது ஆக்சுவலாக சித்தர் கோயில் நினைக்கிறேன். நான் அந்த இப்போ காட்டுறேன். அங்கேருந்து ஒரு பாம்பு சொன்னது பாம்பு தான் போயிடுச்சு. டக்குனு எங்களை பார்த்தோன்னே அப்படியே பட்டுன்னு போயிடுச்சு. இது எதுக்கு தெரியுமா இருந்தது? ஒரு நிமிஷம் வாயை போட்டு ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். ஆக்சுவலாக கை நடுங்குது எனக்கு தெரியல. ஓம் நமச்சிவாய போட்டு எல்லாருக்கும் போட்டு. பார்த்தீங்கன்னா பாம்பு அதான். ஐயோ பாம்பு சோடாது. ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? அந்த பாம்பு சட்டையை கட்டி தோல் கட்டி போட்டிருக்கு. இது ஒரு என்ன சித்தர்னு தெரியல. சித்தர் சிலை தான் இருக்குது. இந்த கோயில் சுற்றியே சித்தர் சிலை தான் இருக்குது. இந்த ஒரு சித்தர் இருக்கார். பாத்தமாயிடுச்சு டக்குன்னு பாம்பு பார்த்த உடனே பாத்தமாயிடுச்சியா? இல்லை எல்லாமே இல்லை அதான். வெட்டி பார்க்கக்கூடாது சார்ண்ணா. அதான் காட்டுறேன். இங்கே அந்த கோயில் தாண்டிட்டோடனே ஒரே பாட்டமாகிடுச்சு எனக்கு. ஓம் நமச்சிவாய போட்டு. அதான் இங்கே இருக்கிற கோயில் எல்லாமே சித்தர் கோயில் தான். அது காட்டு நடுவில் இருக்குது. தெரியுதுங்களா? இப்போது இந்த சித்தர் கோயிலுக்கு தான் இங்கே சிலை இருக்குது. அங்கே சிலையானது தான் அந்த பாம்பு. பெரிய பாம்பு, நல்லா பெரிய பாம்பு. ஏதோ சட்டையை தோல் கட்டி ஏதோ போட்டு உள்ளே போட்டுருக்கு. டக்குன்னு நாங்கள் திரும்பினோடனே சரி பெருசாக போயிடுச்சு. பார்த்தோன்னே பாட்டமாயிடுச்சு. சித்தர் கோயில் தான் இருக்குது. இல்லைங்க இரு. ஓகே, கை நான் ஷவரிங் அது வர இல்லை. ஓகே ஓகே, சைடில் நெத்தில் வழி போகுது. அப்படியே வழி போதாங்க பார்க்கலாம். உண்மையாக பயமாயிடுச்சு. ஏன்னா வந்து தனியாக யாருமே இல்லை. நானும் சரவணா மட்டும் தான் இருக்கோம். நான் பார்த்துட்டேன். ஆனால் இடத்துல பாம்பு இருக்குதா பார்த்துட்டேன். பாம்பு சரணா சொல்கிறாட்டியும் டக்குன்னு அது உள்ளே போயிடுச்சு. டக்குன்னு போயிட்டு யாரும் வரல சொன்னோன்னே அப்படியே திருப்பி வெளியே வந்துடுச்சு. இது வரை கை நடுங்குது, கையெல்லாம் நடுங்குச்சு. ஏன்னா யாருமே இல்லை. திடீர்னு ஒரு பாம்பு வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, அந்த சித்தர் சிலைக்கு உள்ளே இருக்குது. சித்தர் சிலைக்கு உள்ளே இருந்து வெளியே வந்து சட்டையை கட்டி போட்டு அதை காட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு பயமாயிடுச்சு. ஓகே, நம்ம பக்கத்தில் ஒரு அருவி ஒன்று ஓடுது. சின்னதாக ஒரு அருவி ஒன்று போகுது. அங்கே பக்கத்தில் ஒரு அருவி ஒன்று போகுது. அப்படியே பார்க்கலாம். நல்லா இருக்கு. அங்கே ஒரு சித்தர் சாமி இருக்கு. இருக்கா பார்த்து சார்ண்ணா. பாதியில் சித்தர் சிலை இருக்கு. தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர், அது பாறையிலே சித்தர் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு சாமி இருக்குது. ஆக்சுவலாக சரவணன் இங்கே வாங்க. டோருக்கு சரலாம். டோருக்கு ஒரு சித்தர் சிலை இருக்குது காட்டில். ஆனால் உண்மையிலுமே நான் பயந்துட்டேன், ஒத்துக்கிறேனே. அந்த பாம்பு பார்த்தோன்னே, பெரிய பாம்பு பார்த்த உடனே சர்ப்பங்கள் இருக்குது. இதுங்களா யாருமே இல்லை.
அப்படியே பிடிச்சிட்டு ஆனால் உண்மையாலுமே ரொம்ப பயங்கரமாக தான் இருந்தது. நான் பயந்துட்டேன். இப்போ எனக்கு பயமாக தான் இருக்குது. படப்பாக இருக்குது அந்த பாம்பை பார்த்த உடனே. பெரிய பாம்பு இல்லை, தண்ணி ஒரு சின்ன அருவி ஓடுது. குளிச்சுட்டு என்னண்ணா குளிச்சுட்டு நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க இடத்த. வந்தாச்சு. சாமியை பார்க்க முடியல, பட் இருந்தாலும் சாமியை தாண்டி பல விஷயம்லாம் பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துலேருந்து பார்க்குறேன். பாய் பாய். என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன கோயில் இருக்குது சொன்னல, அந்த சின்ன கோயில் இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது சின்ன கோயில். இது கீழே வந்து ஒரு சின்ன அருவி ஒன்று இருக்குது பாருங்கள், குளிக்கலாம், நல்லாயிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு கீழே சொன்னல, கீழே ஒரு கோயில் சின்ன கோயில் இருக்குது கட்டியிருக்காங்க சொன்னல, அந்த கோயில் தான் இது. இதுவும் சிவன் கோயில் தான் இது. இது கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அருவி. இது கீழே அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அந்த நம்ம மேலே பார்த்துட்டுல அந்த அருவி, சின்னதாக ஒரு அருவி ஒன்று போகுது. இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு சின்ன அருவி இருக்குது. சரி, ஓகே, நான் சாமி பார்க்க போகிறேன். பாய்.